Hello everyone, welcome to Sarda's Kitchen. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பட்டர் நான். எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு பவுல்ல ஒரு கப் வாட்டர், 1/2 டீஸ்பூன் சுகர் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. 1 டீஸ்பூன் ஈஸ்ட் போட்டு மிக்ஸ் பண்ணி 5 மினிட்ஸ் வச்சிருங்க. மிக்சிங் பவுலில் 2 கப் மைதா ஆட் பண்ணிட்டு தேவையான அளவு உப்பு, ஈஸ்ட் மிக்சரை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணுங்க. இப்போ பாக்கி இருக்கிற மிக்சரையும் நான் ஆட் பண்ணிடுறேன். தேவைப்பட்ட தண்ணி ஆட் பண்ணி சாஃப்ட் டோ கன்சிஸ்டன்சி கொண்டு வந்துருங்க. சாஃப்டா டோ ரெடி ஆயிடுச்சு. கொஞ்சம் மாவு போட்டுட்டு டோ ஒரு 5 மினிட்ஸ் நீட் பண்ணிக்கலாம். மாவை எந்த அளவுக்கு நீட் பண்றோமோ அந்த அளவுக்கு நான் சாஃப்டா வரும். டோவை எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் 1 ஹவர் க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. 1 ஹவர் ஆயிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணலாம். மாவு இப்போ டபுள் ஆயிடுச்சு. மாவை இப்போ ஈக்குவல் போர்ஷன்ஸாக டிவைட் பண்ணுங்க. இப்போ நான் ரெடி பண்ணிக்கலாம். சப்பாத்திக்கு தேய்க்கிற மாதிரி தேய்ச்சி கொஞ்சம் நீல வாக்கில் தேய்ச்சிக்கலாம். ஒட்டாமல் வர்றதுக்கு மாவு போட்டு அப்பப்போ தேய்ச்சிக்கலாம். இப்போ நான் ஷேப்புக்கு வந்துருச்சு. மாவு மேலே ஒரு பக்கம் தண்ணியை நல்லா அப்ளை பண்ணிடுங்க. இப்போ பேன் நல்லா ஹீட்டாக இருக்கு. தண்ணி அப்ளை பண்ண பக்கம் நம்ம பேன் மேலே போட்டுக்கலாம். 2 பக்கம் மாற்றி மாற்றி ஹீட் பண்ணலாம். டைரக்ட் ஃப்ளேமில் வைக்கும்போது சிம்மில் வச்சுக்கோங்க. நான்ஸ்டிக் கல் யூஸ் பண்ணாதீங்க, தவாவில் ஒட்டாது. அயன் கல் மட்டும் யூஸ் பண்ணுங்க. நான் இப்போ 2 பக்கமும் குக் பண்ணிட்டேன். இப்போ இதை எடுத்து பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இப்போ நான் சூடாக இருக்கு. 1 ஸ்பூன் பட்டர் எடுத்து நான் மேலே அப்ளை பண்ணிடலாம். இப்போ பட்டர் நான் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. என்னோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்து ஒரு அட்டகாசமான ரெசிபியோடு உங்களை மீட் பண்றேன். Until then, it's bye from me, Sharada.